வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு ஆண்டவர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மளை நம்ம தாழ்த்திட்டே இருக்கணும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டாதான் அவர் நம்ம என்ன செய்யணுன்றதை சொல்லுவார். வாக்குத்தத்தம் பிரசங்கம் பண்ணும்போது நம்ம விசுவாசிக்கிறோம், அது நல்லது. அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்தரிக்கிறதுக்காக ஆசைப்படுறோம், இதெல்லாம் நல்லது தான். ஆண்டவர் உண்மையிலே நமக்கு செய்வார். நமக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு? இந்த 100 days அட்டன் பண்றவங்களுக்கு செய்யாம ஆண்டவர் யாருக்கு செய்ய போறாரு? கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு செய்வார். அதை நம்முடைய கண்கள் முதல்ல காணும். அதற்கு பிறகு நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு கண்கள் காணும். நீங்க எவ்வளவேனும் சந்தேகப்பட வேண்டாம், நீங்க எவ்வளவேனும் மனசை விட்டுற வேண்டாம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு செய்ய போறாரு. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆசீர்வாதம் ப்ராப்பரா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, அவங்க சேஞ்ச் ஆகாம நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம மாறினாலே போதுமானது. நம்ம மாறினாலே போதுமானது. அந்த பிரச்சனை சில நேரங்களில் அது பிரச்சனையாகவே இருக்காது. நம்ம மாறினோம் அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனையே கிடையாது. நம்ம மாறாமல் இருக்கிற பட்சத்தில் அது நமக்கு ரொம்ப பிரச்சனையாக தான் தெரியும். அதனால சில இடங்களெல்லாம் ஆண்டவர் இந்த குத்துற முள் நெரிஞ்சல் இப்படிப்பட்டதை வைப்பார். அந்த இடத்துல நம்ம அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை எப்படி நம்ம பார்த்துக்கணும், அதை எப்படி நம்ம கடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிட்டா போதும். அந்த ஞானம் ஆண்டவருடைய பிள்ளைக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக கடந்து போகலாம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம இந்த 100 நாட்களும் ஆண்டவரே நான் எந்த விதத்தில் மாறணும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். அப்போ நம்ம மாறும்போது நிச்சயமா சொல்றேன், சில பிரச்சனைகள் ஆரம்பத்தில் பாருங்க, ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போது நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஆனா அதே பிரச்சனை ஒரு 10 டைம் ஒருத்தங்க சந்திச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அவங்களுக்கு ரொம்ப லகுவா இருக்கிறது மாதிரி இருக்கும். அப்போ நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிலையும் நம்மை பழக்குவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்தி வரும்போது சில காலங்கள் சில பிரச்சனைகளை ஆண்டவர் அவங்களுக்கு அனுமதிச்சார். அது அவங்க கூடயே தான் டிராவல் ஆயிருச்சு. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அதற்கு தகுந்தது மாதிரியே இவர்களை கர்த்தர் ரொம்ப அழகா கர்த்தர் மோல்டு பண்றாரு. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சிறைச்சாலை என்கிற ஒரு அனுபவம் ஒரு டைம் இல்லை, பல டைம் சிறைச்சாலைய அனுபவம் வந்துச்சு. ஆனா எந்த சிறைச்சாலையிலையும் அவர் வருத்தப்படலை. எந்த சிறைச்சாலையிலையும் தான் சிறைச்சாலையினுடைய வாழ்க்கை விடுதலை ஆகணும்னு ஜெபம் பண்ணல. எந்த சிறைச்சாலையிலையும் சோகமா இருக்கல. எல்லா சிறைச்சாலையில நிருபங்களை எழுதினார், இல்லைன்னா சிறைச்சாலையில ஆண்டவரை ஆராதிச்சார். எப்படி ஆராதிச்சார், எப்படி எழுதினார் அப்படின்னா, அந்த பிரச்சனை இருக்கிறதன் மத்தியில அதை குறிச்ச ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவர் தந்து அவனை கர்த்தர் வெற்றியாய் நடத்தினார். ஒன்னு நினைச்சுக்குங்க, சில பிரச்சனைகளை ஆண்டவர் அடியோட நம்மை விட்டு எடுத்து போடுவார். அது கன்ஃபார்ம், அது உண்மை. ஆனா சில பிரச்சனைகளை கர்த்தர் நமக்கு அனுமதித்தாலும் அதை மேற்கொள்வதற்கு, அது நம்மளை சேதப்படுத்தாமல் இருப்பதற்கு ஞானத்தை கர்த்தர் தந்து நம்மை கிருபையாய் நடத்துகிற கர்த்தர். ஆமென். வேதம் சொல்லுகிறது, என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 விஷயம் நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் சொல்லுகிறார், அப்பொழுது ஆண்டவர் என்ன பார்த்து, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ இதுல 2 இருக்குது. ஒன்னு, தேவனுடைய பிள்ளை இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் வேணும்னு ஜெபம் பண்றாரு. ஆனா ஆண்டவரிடத்திலிருந்து என்ன பதில் வருது அப்படின்னு சொன்னா, நீ அதை குறித்து கவலைப்படாத, இந்த பிரச்சனை உனக்கு இருக்கத்தான் செய்யும், ஆனாலும் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இப்போ ரொம்ப நாள் தாண்டினதற்கு பிறகு அந்த நிருபத்தில் எழுதும் போது தேவனுடைய மனுஷனாகிய பவுல் என்ன எழுதுறார் அப்படின்னு சொன்னா, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு இது குட்டும் சாத்தானுடைய தூதன். அப்போ அவருடைய ஓட்டத்தை, அவருடைய ஊழியத்தை எதையுமே அது பாதிக்கல.
சில காரியங்கள் வந்து நம்மை கர்த்தர் நமக்கு வச்சிருப்பாரு, சில சோதனையா ஆண்டவர் வச்சிருப்பாரு, சில முள்ள ஆண்டவர் வச்சிருப்பாரு. இந்த முள்ளு எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்மளை அழிக்கிறதுக்காகவோ, நம்மளை வேதனைப்படுத்துறதுக்காகவோ, நம்முடைய ஓட்டத்தை தடை பண்றதுக்காகவோ இல்லை, நம்மை பரிசுத்தமாய் நேர்த்தியாய் வைக்கிறதற்காக மட்டும்தான் கர்த்தர் இந்த முள்ளை அனுமதிப்பார். இந்த முள் நம்மை ஒன்றும் செய்யவே செய்யாது. ஹல்லேலூயா. அதனால இந்த 100 டேஸ்லையும் ஆண்டவருடைய பெரிய கரத்தை நம்ம பார்க்க போறோம். அவருடைய வல்லமை ரொம்ப பெருசுன்றத ஆண்டவர் நிரூபிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அப்படியே மேல உயர்த்தி, தேவனே உங்க வல்லமை பெருசுன்றத, உங்க மகிமை பெருசுன்றத, உங்க கரம் அனைத்தையும் செய்து முடிக்கும் என்கிறத கர்த்தர் எங்களுக்கு நிரூபிக்க போகிறதற்காய் நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீங்க ரூத்தின் புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ரூத் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கும் போது, மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவன் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அடுத்த வசனம், அவள் போய் வயல்வெளியிலே அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுனுடையதாயிருந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்து ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அப்படின்னு சொன்னா, இந்த ரூத்துக்கு வந்து எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லை, எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லை. அப்படின்னா, நான் இன்ன வயலுக்கு போறேன், இன்னாரிடத்துல நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா அவர்களால சொல்ல முடியல. நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறேன், இங்கே ஒருத்தர் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு எதுவுமே தெரியாம ஒரு பிளாங்கா, அப்படின்னா எந்த ஒரு யோசனையுமே இல்லாம, ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாம வேதம் சொல்லுகிறது, திடீரென்று இப்ப 2 பேருக்கும் சாப்பிடணும், 2 பேருக்கும் பசிக்குது, 2 பேருக்கும் அந்த வருமானம் வரணும், திடீர்னு போய் தான் ஆகணும். அந்த ப்ரிப்பரேஷனே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனா வேதம் சொல்லுது, அந்த ப்ரிப்பரேஷனே பண்ண இல்லைன்னா, ஒரு ஆயத்தம் கூட இல்லைன்னா கூட என்னுடைய ஆண்டவர் அந்த இடத்துல எதேர்ச்சியாய் அவர்கள் போன அந்த நிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் எதிர்பார்த்ததற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஆண்டவர் செய்தார். நான் நம்புறேன், கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நினைக்காத நேரத்தில், ப்ரிப்பரேஷனே உங்களுக்கு இல்லாத நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில் எந்த தேவையாவது வந்திருக்கலாம், எந்த சூழ்நிலையாவது வந்திருக்கலாம், இது உங்க யோசனையில இல்லாததா இருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாத நேரத்தில் வந்த அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு கர்த்தர் ரூத்துக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணுவாரானால், இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எதிர்பாராத விதமாய் வந்த அந்த தேவை சந்திக்கப்படும், எதிர்பாராத விதமாய் வந்த அந்த வியாதி சரியாகும், எதிர்பார்த்து கொண்டிருக்காத நேரத்தில் வந்திருந்த அந்த சமாதான குறைவை ஆண்டவர் சரி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கைகளை மேல தட்டி, முழு பலத்தோடு மேல தட்டி, முழு பலத்தோட மேல தட்டி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் வந்து நமக்கு எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாத நேரத்தில் கூட நமக்கு உதவி செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சில காரியத்தை வந்து நம்ம பிளான் பண்ணி இருக்கவே மாட்டோம். திடீர்னு ஒரு திருமண காரியம் நிச்சயமாகும், ஒரு நல்ல ஒரு வீடு வாங்குற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிச்சயம் ஒரு நமக்கு எதேர்ச்சியா அப்படியே வரும் சில காரியங்கள். அப்போ வந்து நம்ம நினைப்போம், நம்ம இதை ப்ரிப்பரேஷனே பண்ணலையே, நம்ம இதை நினைக்கவே இல்லையே. நான் நம்புறேன், இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில இப்படி எதிர்பாராத ஒரு காரியம் வரும். ஆனா அந்த எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் நேர்த்தியாய் முடிப்பதற்கு கர்த்தர் பலன் தருவார், கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நன்மை உங்களை தேடி வரும்.
இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள தேடி வரும். எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு பிசினஸ் வரும். எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவார். நம்புறவங்க அப்படியே கரங்களை மேல உயர்த்தி, இயேசுவே இந்த வார்த்தை எங்க தலையின் மேல நிறைவேற போகிறதற்காக நன்றி. இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற போறதற்காக நன்றி. இப்போ நானும் கடந்து போகிற, நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா. நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் நினைக்கல ஆண்டவரே. இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை நான் நினைக்கல. ஆனா ரூத்துக்கு உதவி செய்த அந்த தேவன் இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமா நீர் பேசி கொண்டிருக்கிறீர். எனக்கு நீர் செய்ய போகிறதற்காய் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே நன்றியப்பா, 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 நன்றி நன்றி. ஹல்லேலூயா. சிலதை ஆண்டவர் சில காரியத்தை ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஆயத்தப்படு, ஆயத்தமாகு, யோசி, கணக்கு பார், என்ன இருக்குன்னு செய் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா சில காரியத்தை குறித்த ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னன்னா, நம்முடைய கை மிஞ்சி, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி இருக்கிற எதையுமே எப்பவுமே நம்ம திட்டம் போடவோ இல்லை யோசிக்கவே கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். ஆனா அது நம்முடைய திராணிக்கு மிஞ்சி இருக்கும். நம்முடைய 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 சூழ்நிலைக்கு மிஞ்சி இருக்கும். நம்மளால அது பண்ண முடியாது. நம்மளால அதை பண்ண முடியாத போது அதை குறித்து நம்ம ரொம்ப யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய பேர் மன அழுத்தத்திற்குள்ளாக ஆளாகும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பவுமே மன அழுத்தத்திற்கு உங்க மனசை விட்டுறவே கூடாது, எப்பொழுதும் விடக்கூடாது. உங்களுடைய நம்முடைய மனசை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை தான். அதனால தான் ஆண்டவர் பல இடங்களிலே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ யோசிக்காத, நீ யோசிக்காத, நாளைய தினத்தை குறித்து யோசிக்காத, அடுத்த பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு யோசிக்காத, அந்த எதிரி வந்திருக்கிறானே என்ன பண்ணுவோம்னு யோசிக்காத, நீ அமர்ந்திரு, நீ அமர்ந்திரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதனால இந்த சத்தத்தை கேட்கிற யாருடைய மனசுலையாவது ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க இன்னைக்கு ஆண்டவரிடத்துல இந்த 6வது நாள் ஒரு ஹெல்ப் கேளுங்க. என்ன ஹெல்ப் கேளுங்கன்னா, ஆண்டவரே நான் முதல்ல இந்த காரியத்தை குறித்து ரொம்ப திங்க் பண்றத, ரொம்ப யோசிக்கிறத நான் நிறுத்தணும் ஆண்டவரே. அதற்காக நான் திட்டம் போடுறதெல்லாம் நான் நிறுத்தணும் ஆண்டவரே. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதெல்லாம் நிறுத்தணும் ஆண்டவரே. உங்களுடைய விஷனை யோசிங்க, நீங்க வளர்ச்சிக்குரியதை யோசிங்க. நாளைக்கு எப்படி உயர்றது, எப்படி அடுத்த படிக்கு போகிறது, அடுத்த லெவல் என்ன பண்ணலாம், இதெல்லாம் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றது உங்க ஆவிக்குள்ள ஒரு பெரிய உற்சாகத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும். அது உங்களுக்கு ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணும். இப்போ இந்த ஊழியம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஊழியத்தை என்ன யோசிக்கலாம்னா, சரி ஓகே ஆண்டவருடைய வருகை தாமதிச்சுன்னா இந்த ஊழியத்தை நம்ம எப்படியெல்லாம் கொண்டு போகணும், ஆண்டவரே எப்படி நீர் என்ன நடத்த போகிறீர், இதெல்லாத்தையும் நான் யோசிக்கிறது தவறல்ல. அது ஒரு விஷனுக்கு சம்பந்தப்பட்டது. ஆனா அதே நேரத்தில் எதை யோசிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நடக்கிற சில பிரச்சனைகள், இன்னைக்கு பார்க்கிற சில சூழ்நிலைகளை பார்த்து ஐயோ இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இவரை கூப்பிடலாமா அவரை, இந்த மாதிரி நான் நினைச்சிட்டேன் அப்படின்னா நான் மனநோயாளி தான் மாற முடியுமே தவிர அற்புதத்தை பார்க்கவே முடியாது. ஆமேன். என்னுடைய தரிசனத்திற்கு நேராக என் சிந்தையை வைக்கணும், என்னுடைய தரிசனத்திற்கு நேராக என்னுடைய கண்களை வைக்கணும். இப்போ இன்னைக்கு உங்க கண்களையும் உங்க சிந்தையையும் அந்த விஷனுக்கு நேராக மட்டும் வச்சுட்டு வேற எல்லாத்தையுமே மறந்துருங்க, வேற எல்லாத்தையுமே ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துருங்க. நான் நம்புறேன், நம்ம இருந்து செய்கிறதை காட்டிலும் பல மடங்கு அவர் இருந்து செய்வது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் பார்த்து கொள்ளுவேன், அவர் பார்த்து கொள்ளுவார். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா உங்க கையில நான் தர்றேன் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க கரத்துல நான் தரேன், என் பிள்ளைய உங்க கரத்துல நான் தரேன், எங்க மகளை உங்க கரத்துல நான் தரேன்.
இந்த கேஸை நான் உங்க கரத்துல தர்றேன். இந்த இடத்துல இந்த காரியத்தை சூழ்நிலைய உங்க கரத்துல நான் தர்றேன். ஆண்டவரே, நான் ரிலீவ் ஆகணும், நான் அமைதி ஆகணும், நான் பயப்படக்கூடாது, நான் அந்த காரியத்தை யோசிக்க கூடாது. இப்போ அந்த கிருபை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாகிய எனக்கு ஆண்டவரே உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. பாடும். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா, காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சொல்லு. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. பாடிக்கொண்டே என்னாலும் ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சொல்லு. யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா சுகம் தரும் தெய்வமே. காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா, காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா. ஆமென். நான் எப்ப என்னுடைய யோசனையை நான் நிறுத்துறேனோ அப்பதான் நான் சுகமா வாழுவேன். நான் எப்போ என்னுடைய யோசனையை நான் நிறுத்துறேனோ அப்பதான் நான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். ஒன்று, நீங்க எப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. அதான் என்னுடைய நினைவு ஒன்றுமே செய்ய முடியாது. நம்முடைய யோசனையினால எதுவுமே பண்ண முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுடைய யோசனை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம யோசனை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால ராத்திரி முழுக்க யோசித்தே இருக்கக்கூடாது, படுக்க போகும்போது முழுக்க யோசித்தே இருக்கக்கூடாது, அப்படியே எந்த இடத்துல போனாலும் திங்க் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை யோசிக்கணும்னா பைபிள் சொல்லுது எப்படி யோசிக்கணுமா மாமா? உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஆமா அதைத்தான் யோசிக்கணும், அதைத்தான் யோசிக்கணும். இப்போ இந்த 6வது நாள் ஜெபத்தில் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்க யோசனை என்ன இருக்குது? உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இந்த நாள் முழுக்க காலையிலிருந்து எந்திரிச்சதுல நீங்க எதை யோசிச்சிருக்கிறீங்க? எதை அதிகமா யோசிச்சிருக்கிறீங்க? நிறைய பேர் யோசிச்சதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபுல்லா எதிர்மறையாதான். என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம், அதை இப்படி பண்ணலாமா, இதை இப்படி பண்ணலாமா, இவன் இப்படி பண்ணா என்ன பண்றது, அவன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணா என்ன பண்றது, இவன் இங்கே கொண்டு போய் நம்மளை தள்ளி விட்டா என்ன பண்றது, அவன் தள்ளியே விடலை, அவன் இன்னும் அந்த மாதிரி பிரச்சனைக்கு போகவே இல்லை. நம்முடைய யோசனைகள் எல்லாம் இப்படிதான் இருக்குது. ஆனா அந்த யோசனை அப்படி இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக காலையிலிருந்து திரும்ப படுக்க போகிற வரைக்கும் என்னுடைய இருதயத்தில், என்னுடைய சிந்தனையில என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, உண்மை உள்ளவைகள் எவைகளோ கர்த்தரை குறிச்சு, அவருடைய வார்த்தையை குறிச்சு, தரிசனத்தை குறிச்சு, உயர்வை குறிச்சு, என் மீட்பருடைய அற்புதத்தை குறிச்சு,
பிரதர் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருங்க, சிஸ்டர் யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்க சிந்தையை சிறைபிடித்து வைத்திருக்கிற அந்த அவிசுவாசத்தினுடைய கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால உடைஞ்சு ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வருவதாக. உங்க சிந்தனையை சீர்படுத்தி அப்படியே சிறைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சத்துருடைய வல்லமைகள் இப்பொழுது எடுக்கப்படுவதாக. இப்போ இந்த 6வது நாள் கர்த்தர் உங்க சிந்தையை பலப்படுத்தி, உங்க சிந்தையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி, ஓ ஹalleluya, நீதி உள்ளவைகளை யோசிப்பதற்கு கர்த்தர் பலன் தருவார், கர்த்தர் பலன் தருவார். ஆமென். ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனையா எடுங்க இந்த 6வது நாள். ஆண்டவரே, நான் இனி என்ன பண்ண மாட்டேன், நான் யோசிக்கவே மாட்டேன். இனி எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீங்க ஒரு நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தினுடைய 15வது வசனத்தினுடைய 15ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம், அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியான் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளை இட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் வாசிங்க. அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியான் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். இப்போ நல்லா கவனிச்சுங்க. இந்த சிம்சோன் கழுதையினுடைய தாடை எலும்பினால 1000 பேரை ஜெயிச்சிட்டான். ஒரு பெரிய ரட்சிப்பு. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இவன் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறார். கிதியோனை தவிர மற்ற இருக்கிற எல்லாருமே எதிரிங்க. இப்ப 1000 பேரை ஜெயிச்சாச்சு. ஆனாலும் சுற்றி எதிரிகள் வேற நின்றுதான் இருக்காங்க. இப்ப இவருக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. இந்த தாகம் எந்த அளவுக்கு எடுக்குது அப்படின்னு சொன்னா, மரணம் வரப்போகுது, செத்துற போறான். இப்போ இவர் என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என் மூலமா இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டீங்கல்ல, இவ்வளோ பெரிய அற்புதத்தை கட்டளையிட்டீங்கல்ல, இத்தனை ஜனங்களை சந்திச்சீங்கல்ல, ஆனா இந்த ஜெயத்திற்கு பிறகு இப்ப எனக்கு ஒரு தோல்வி வர்றது மாதிரி இருக்குது. இந்த தோல்வியில நான் செத்துருவேனோன்னு எனக்கு பயமா இருக்குது. ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, உடனே அங்கே கர்த்தர் ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டு பண்ணி, கர்த்தர் ஒரு தண்ணீரை கர்த்தர் அங்கே ஓடி வர செய்து, அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க ஓட்டம் பாதியில நிக்க போறது இல்லை. உங்க ஓட்டம் பாதியில நிக்காது. உங்க ஓட்டத்தை கர்த்தர் பாதியில நிக்க வைக்க மாட்டாரு. இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை. யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், பாதியிலே என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, என் மூலமா எத்தனை அற்புதத்தை செஞ்சீங்க ஆண்டவரே, என் மூலமா எத்தனை பேரை ரட்சிச்சிங்க ஆண்டவரே, என் மூலமா எத்தனை பேரை போஷிச்சிங்க ஆண்டவரே, எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன், எத்தனை பேரை ஆண்டவருக்குள்ள நான் வழி நடத்தினேன். ஆனா இன்னைக்கு என்னமோ எல்லாம் என்னை விட்டு போனது மாதிரி இருக்குது. நான் ஃபெயிலியர் மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இப்போ இவ்வளவு தூரம் ரட்சிப்பை பார்த்துட்டு அவங்க கையில விழுந்துருவேனோ, மடிஞ்சிருவேனோ, என்ன அவங்க என்னுடைய தோல்வி அவங்க பார்த்துருவாங்களோன்னு கலங்கி போயிருந்த போது அவன் உயிர் திரும்ப வருமானால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல இல்ல, உங்க ஓட்டத்தை பாதியில நிக்க பண்ண முடியாது. கர்த்தர் மறுபடியும் எழுப்புவார். மறுபடியும் உங்களுடைய உயிர் உங்களுக்கு திரும்ப வரும், பலன் உங்களுக்கு திரும்ப வரும், அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வரும். கர்த்தர் சொல்றார், இல்ல உன்னை பாதி வழியில நான் விட மாட்டேன், பாதி வழியில நான் உன்னை விட மாட்டேன். அழைச்ச தெய்வம் கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போய் விடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. யார் பாதி வழியில விட்டுட்டு போனாலும் கர்த்தர் பாதி வழியில விட மாட்டார். ஹalleluya. ஆமென். நம்முடைய பிரயாணத்துல நம்ம நடந்து வரும்போது, பாதி வழியில வரும்போது இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிள் வர்றது உண்மைதான்.
நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிதான். ரொம்ப வேகமா வரும்போது இடையில பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு தோய்வு வரும். யாருக்கு தான் அந்த தோய்வு வரல? தாவீதுக்கு வந்துச்சு இல்ல? இடையில ஒரு ஸ்ட்ரகிள் வருது பாருங்க. அந்த இடையில வர்ற அந்த போராட்டத்துல அவன் திரும்பி நிப்பானான்ற நம்பிக்கை கூட இல்லை. ஏன்னா துரத்துறது அந்த நாட்டினுடைய ராஜா. அவ்வளவு. அதே மாதிரி யோசேப்புக்கு பாருங்க, ஆரம்பத்துல எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஆனா இடையில பாருங்க திரும்பி நிப்பேனா அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவனுக்கு உண்டாயிருச்சா? செத்துருவேன்ற சூழ்நிலை தானே அவனுக்கு வந்துருச்சு. இப்படி ஆண்டவர் பயன்படுத்தின ஒவ்வொரு பாத்திரங்களுக்கும் இடையில ஒரு சூழ்நிலை வரும். என்ன சூழ்நிலை வரும் அப்படின்னா, பாதியோட நம்ம நின்ற போறோம், இதுக்கு மேல ஜெயத்தை பார்த்த உடனே ஒரு தோல்வி. ஆனா ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாதியில் வழியில வரும்போது இருக்கிற அந்த ஸ்ட்ரகிளை கொஞ்ச நாள் கர்த்தர் அதுல கத்து கொடுக்க வச்சுட்டு மறுபடியும் பழையதை விட மேலாக ஆண்டவர் எழும்ப பண்ணி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். நம்மளை அழைச்ச தெய்வம், என்ன அழைச்ச தெய்வம், உங்களை அழைச்ச தெய்வம் பாதி வழியில விட மாட்டாரு. இந்த இடைப்பட்ட நாட்களிலே நடக்கிற இந்த யுத்தம் முடிவிற்கு வரும். இந்த இடைப்பட்ட நாட்களில் இருக்கிற குறைவு முடிவிற்கு வரும். கர்த்தருடைய பிள்ளையே கலங்க வேண்டாம். இந்த கொஞ்ச நேரத்தினுடைய ஓய்வு, இந்த கொஞ்ச நேரத்தினுடைய தோய்வு இன்னும் மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்காகவே. நம்புறவங்க கரங்களை தட்டி, உங்க பிசினஸ்ல இருக்கிற இந்த தோய்வு, உங்க குடும்பத்துல இருக்கிற இந்த தோய்வு உங்களை பாதி வழியிலே விடுவதற்கு அல்ல. கர்த்தர் இதற்கு பிறகு உங்களை வெற்றியாய் எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன். கர்த்தர் மறுபடியும் உங்களை ஸ்பீடு பண்ணுவாராக, கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவாராக. சொல்லுங்க, அப்பா பாதி வழியில விடுவதற்கு என்ன அழைக்கல, என் பிள்ளைய பாதி வழியில விடுறதற்கு அழைக்கல. கர்த்தர் சொல்றாரு, உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாரு, கர்த்தர் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இந்த இடப்பட்ட நாட்களில் இந்த டவுன், எனக்கு கால் போயிடுச்சு, கை போயிடுச்சு, என் சிந்தை போயிடுச்சு, என் வேலை போயிடுச்சு, அப்படியே நான் இறங்கிட்டேன், இனி திரும்பி ஏறி வருவேனா? இல்ல. உங்களுக்கு படிக்கட்டை வைக்கிற கர்த்தர், உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுகிற கர்த்தர். ஆமென். இந்த இடையில நடக்கிற இந்த போரை குறித்து பயப்பட வேண்டாம். இந்த இடையிலே நடக்கிற சூழ்நிலையை குறித்து பயப்பட வேண்டாம். மறுபடியும் தூக்குவார், மறுபடியும் உயர்த்துவார், மறுபடியும் நிறுத்துவார், மறுபடியும் அலங்கரிப்பார், மறுபடியும் மகிமைப்படுத்துவார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. காத்திரு பொறுத்திரு, கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்திரு பொறுத்திரு, கர்த்தரை நம்பி காரியங்கள் என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். பாடுவோம். காத்திரு பொறுத்திரு, கர்த்தரை காரியங்கள் வாய்க்க செய்வார். பொறுத்திரு, கர்த்தரை நம்பி பாடுவோம். என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து